தமிழ்நாடு அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு சாத்தியம் இல்லை என்ற ஒரு விவரத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டப்பேரவையில் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில தொடர்ந்து சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பாமக சட்டமன்ற உறுப்பினர் நம்மிடையே இருக்கிறார்கள். அவரிடம் கேட்கலாம். சார், சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக இன்றைய தினமும் சட்டப்பேரவையில் பேசியிருக்கீங்க. அதுக்கு முதலமைச்சர் மத்திய அரசு தான் இதை பண்ணணும், தமிழ்நாடு அரசு பண்றதுக்கு சாத்தியமே இல்லை அப்படின்ற விளக்கத்தை சொல்லியிருக்காங்க. இது உங்களுடைய பார்வை என்ன? இந்த சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது சமூக நீதிக்கு அடித்தளம். இது சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவது என்பது ஒரு ஜாதியில் இருக்கிற தலையை எண்ணுவதற்காக அல்ல, இது சமூக நீதியை நிலைநாட்டுவதற்காக. ஏதோ பாட்டாளி மக்கள் கட்சி பேசினா நாங்கள் எதோ எங்கள் சுயநலத்துக்காக பேசுகிறோம், வன்னியருக்கு பேசுகிறாங்கிற ஒரு கண்ணோட்டத்தோடு பார்க்கக்கூடாது. முதலமைச்சர் இது நடுவண் அரசு தான் எடுக்கணும்னு சொல்கிறாரு. அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்குது. ஒரு உள்ளாட்சி அமைப்பு கூட சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தலாம். இன்னொன்று, இப்போது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதன் மூலம் ஒவ்வொரு சாதியிலேயும் ஏழைகள் எவ்வளோ பேர் இருக்கிறார்கள், நலிந்த பிரிவினர் எவ்வளோ இருக்கிறார்கள், அவங்கள மேம்படுத்துறதுக்கு குடிசை வீட்டில் வாழ்கிறாங்க, அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும், வேலை இல்லாமல் இருக்கிறாங்க, வேலை வாய்ப்பை கொடுக்கணும். இப்படி நலிந்தவர்கள் ஏழைகளாக இருப்பவர்களை மேம்படுத்துவதற்கு எடுக்கக்கூடிய கணக்கெடுப்பு. அப்படி தான் பார்க்கணுமே தவிர இது தலை எண்ணுவதற்காக அல்ல. ஒன்று, இப்போ இது மற்ற மாநிலங்களில் எடுக்கப்பட்டிருக்குது. இப்போ தெலுங்கானாவில் காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய தலைவராக இருக்கிற மதிப்பிற்குரிய ராகுல் காந்தி அவர்கள் அங்கே அவர் தொடங்கி வச்சிருக்கிறார். இப்போ இந்திய கூட்டணி, அந்த கூட்டணியில் இருக்கிற அங்கே ராகுல் காந்தி தொடங்கி வைக்கிறது, இங்கே எடுக்கிறதுல என்ன கஷ்டம் இருக்குது? ஒன்றும் சிரமமே இல்லை. அதனால் கட்டாயம் எடுக்கணும். எடுத்து இன்னொன்று, அதுக்கு மேலே நீங்கள் தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்குது. அது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. நாளைக்கு உச்சநீதிமன்ற வழக்கு நெருக்கடியை கொடுத்தா அதுக்கு பதில் என்ன? அதை பாதுகாப்பதற்கு இது தேவை, கட்டாயம் தேவை. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தா பீகார் நிலை தான் தமிழ்நாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் கருத்தை. பீகாரில் என்ன பாதிப்பு வந்துச்சு? பீகாரில் எந்த பாதிப்பும் இல்லை. அங்கே அடித்தட்டில் இருக்கிறவங்களும் கண்டறிஞ்சு எடுத்திருக்கிறாங்க. ஒன்று அதிகமான இடஒதுக்கீட்டு அளவு குறைக்கணுங்கிறது தான். அமைச்சர் சிவசங்கர் பேசும்போது மத்திய அரசு எடுப்பது சென்செக்ஸ், மாநில அரசு எடுப்பது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ற ஒரு விவரத்தை. அது தவறு. மாநில அரசு எடுக்கலாம். அவர் சொல்லுவதும் ஏதோ அதை தட்டி கழிக்கணுங்கிறதுக்காக சொல்றாங்க. அப்படி இல்லை. நன்றி.